Hello friends, வணக்கம் and welcome back to Shreya's cooking channel. இன்னைக்கு நாம மீன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த ரெசிபிக்கு சால்மன் ஃபிஷ் 1 kg எடுத்திருக்கேன். சீரக சம்பா அரிசி 1 kg, பாஸ்மதி ரைஸும் யூஸ் பண்ணலாம். மீன் மேரினேட் பண்ண இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள்ஸ்பூன், மிளகாய் தூள் 3 டீஸ்பூன்ஸ், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், எலுமிச்சை சாறு 2 டேபிள்ஸ்பூன்ஸ். மீன் ஃப்ரை பண்ண 3லிருந்து 4 டேபிள்ஸ்பூன்ஸ் எண்ணெய் தேவைப்படும். உப்பு தேவையான அளவு, கொஞ்சம் தண்ணி சேர்த்து மசாலா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீன் முழுக்க நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இதை 3லிருந்து 4 மணி நேரம் வரைக்கும் மேரினேட் பண்ணலாம், இல்லை ஓவர் நைட்டும் மேரினேட் பண்ணலாம். ஃபிஷ் மேரினேட் பண்ணியாச்சு. நான் ஒரு பெரிய பேனை எடுத்திருக்கேன், இதுலேயே தான் பிரியாணி பண்ண போகிறேன். ஸோ முதல்ல ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடான பிறகு ஃபிஷ் நல்லாவே ஃப்ரை பண்ணணும். ஃபிஷ் ஃப்ரை ஆகிடுச்சு, அது பேன்லேருந்து எடுத்துடலாம். சாதம் தனியாக வடிச்சிருக்கேன். இது ஒரு 80% அளவுக்கு குக் பண்ண போதும். பிரியாணி மசாலாவிற்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் 3 கப், இஞ்சி பூண்டு விழுது 10 டேபிள்ஸ்பூன்ஸ், பச்சை மிளகாய் 2, மிளகாய்த்தூள் 4 டேபிள்ஸ்பூன்ஸ், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை, இது எல்லாமே 4லிருந்து 5 பீசஸ் எடுத்துக்கலாம். தக்காளி 5, புதினா 3 கப்ஸ், தயிர் அரை கப், எலுமிச்சை சாறு 2 டேபிள்ஸ்பூன்ஸ், எண்ணெய் அரை கப், நெய் 1/4 கப், தேவையான அளவு உப்பு, கார்னிஷ் பண்ண ஃப்ரைடு வெங்காயம் அரை கப், புதினா அரை கப், கரம் மசாலா 1 டீஸ்பூன், நெய் 2 டேபிள்ஸ்பூன்ஸ், ஒரு பிஞ்ச் குங்குமப்பூ 3 டேபிள்ஸ்பூன்ஸ் தண்ணியில் ஊற வைக்கணும். மீன் ஃப்ரை பண்ண அதே பாத்திரத்தில் பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாமே போட்டு ஃப்ரை பண்ணணும். அது ஃப்ரை ஆன பிறகு வெங்காயம் போடணும். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு இஞ்சி பூண்டு விழுது போட்டு ஃப்ரை பண்ணணும். இதோட மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், பச்சை மிளகாய் போட்டு ஒரு 2 to 3 minutes ஃப்ரை பண்ணலாம். அதன் பிறகு புதினா இலைகள் போட்டு ஃப்ரை பண்ணணும். தக்காளி, தயிர் மற்றும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லாவே ஃப்ரை பண்ணணும். தக்காளி நல்லா சாஃப்டாக வேகணும். தக்காளி நல்லாவே வெந்திருக்கு. இதோட நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 to 2 minutes கவர் பண்ணி வேக வைக்கலாம். மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஃபிஷ் எல்லாம் அது மேலே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வடித்து வச்சுருக்க சாதம் போட்டுட்டு கார்னிஷ்க்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லணும் அதை எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். கார்னிஷ் பண்ண பிறகு இதை நல்லா கவர் பண்ணணும். கவர் பண்ணிவிட்டு ஒரு தோசை கல் மேலே வச்சுட்டு ஃபஸ்ட்டு 2 minutes ஹை ஃப்ளேமில் வைக்கலாம். பிறகு ஃப்ளேம் லோ பண்ணிவிட்டு 12 to 15 minutes குக் பண்ணணும். 15 minutes ஆயிடுச்சு. இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு சாதம் மிக்ஸ் பண்ண போகிறேன். மீன் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே சுவையான ரெசிபி, எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஸ்ரேயாஸ் குக்கிங் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப்.